ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல இருந்து ஜோதிடர் கீதா. இப்போ நம்ம ஜாதகத்துல எந்த பிளானட் நல்லா அதிகமா வலுப்பெற்றிருக்கணும், எந்த கிரகம் வலு பெறக்கூடாது, அப்போ அந்த கிரகத்தினால நமக்கு எப்படி நன்மைகள் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதாவது நன்மை நடக்குதா என்ன அப்படின்றது அவங்கவுங்களோட சுய ஜாதகத்துல ஆய்வுல தான் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஜாதகத்தை பேசுவோம். அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாவும் சனி பகவான் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிறோம். அப்போ உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் அப்படின்றது என்ன பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கோபக்காரரு, எல்லா விஷயத்தையும் யுத்தம் பண்ணி தான் செய்வாரு. அப்போ அது மேக்சிமம் என்னவாகும், கடன், எதிரி, ரோகம், சத்ரு, பிணிப்பிட இவைகளால ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் யார் மூலியமா பிரதிபலிக்கும் அப்படின்னா, உங்களுடைய உடன் பிறந்த சகோதரன் சகோதரி அல்லது ரத்த சம்பந்தப்பட்டமான உறவுகள் அல்லது பூமியினால நிலத்தினால இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த செவ்வாய் 6-8-12 அல்லது நீசமோ அல்லது பகைப்பெற்ற சாரத்திலேயோ இருந்ததுன்னா, நம்ம தயவு செய்து யார்கிட்டையும் ஒரு பேசுறதுல ரொம்ப கவனமா பேசணும். யுத்தம் பண்ணி பேசவே கூடாது. அது நமக்கு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும். அடுத்து ஒரு பிளானட் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அப்போ இந்த செவ்வாவும் சனி பகவானும் நம்மளுடைய ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்ததுன்னு வச்சுங்களேன், நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அது எவ்வளோ கடுமையான மோசமான திசா புத்தியா இருந்தாலும் சரி, 7.5 சனி பகவானா இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு அது பதகாதிபதி திசையாக இருந்தாலும் சரி, நமக்கு இவங்க 2 பேருமே நல்லா இருந்தா போதும். அப்போ அந்த சனி பகவானுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இங்க யுத்தம் பண்ணாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சனி பகவான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்யக்கூடிய செயலை நிறுத்தி நிதானமா செய்யறப்போ நமக்கு பல மடங்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான ஒரு தருணம் உண்டு. அதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். அப்ப இந்த செவ்வாவும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கு, எங்க ஜாதகத்துல வலு இழந்திருக்கு, நம்ம என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நீங்க செவ்வாய் உங்களுக்கே தெரிஞ்சவங்களுக்கு அல்லது யாரோ ஒரு அவசர தேவைக்காக பிளட் கேட்பாங்களா, ரத்த தானம், அந்த மாதிரி போய் ஒண்ணு பண்ணிட்டு வந்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா அது நல்லது நடக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. அடுத்து இந்த சனி பகவான் இவர் கெட்டிருக்காரு அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ யாராவது ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது சொந்தமா ஒரு சின்ன தொழில் வச்சு கொடுங்க. அப்போ அந்த தொழில் வச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க வருமானம் சம்பாதிப்பாங்க. அவங்க எப்படி வருமானம் சம்பாதிக்கிறாங்களோ அது மாதிரி உங்களுக்கும் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது செவ்வாய் சனி பகவானுடைய சேர்க்கை. இது இருந்துச்சுன்னா இதை பயன்படுத்துங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான ஒரு தருணம்.